ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் டாக்ஸ் முடிஞ்சுச்சு. கார் டேக் விளையாட்டு முடிஞ்சுச்சு. முடிஞ்சோனையும் இதில் வந்து சுபிக்ஷா அரோரா இதில் வந்து வின் பண்ணுறது வந்து சுபிக்ஷா வின் பண்ணுறாங்க. டிக்கெட் டு ஃபினாலேய கைப்பற்றுறது வந்து அரோரா. ஜெயிச்சது என்னவோ சுபிக்ஷா தான். இப்போ இது முடிஞ்சு இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்பயும் போல் சாதாரணமாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா, சுபிக்ஷா, திவ்யா இவங்க 3 பேர் இருக்காங்க. பார்வதி பின்னாடி இருக்காங்க. அரோரா பார்வதி வந்து நம்ம கமருதீன் இருந்தப்ப பேசின பேச்சுக்கும், இப்ப இவங்க 3 பேர் முன்னாடி இருந்து இவங்கள்ட்ட, "நீ ஏன் சிரிச்ச? ஏன் சிரிச்சன்னு?" ஏன் சிரிச்சேன்னு சொல்லி அரோரா கேட்குறாங்க. திவ்யா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஒரு கேள்வி. 3 பேரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் தான் பண்றாங்களே ஒழிய, திவ்யா அ பார்வதி பதிலே சொல்லலங்க. பதிலே சொல்லாம "உன்னைய பத்தி எனக்கு தெரியும், என்னைய பத்தி உனக்கு தெரியும், என்னைய பத்தி உனக்கு தெரியும்ன்னு" அப்படியே தான் சொல்றாங்களே ஒழிய ஒண்ணுமே சொல்லல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே கண்ண மூடுனாங்களா, பிக் பாஸ் சொல்லிட்டாரு, "உங்க டாஸ்க் முடிஞ்சுச்சு, இறங்கி போயிருங்க" அப்படின்ட்டாரு. அப்புறமா இவங்க இறங்கிட்டாங்க. இது முடிஞ்சுங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் விக்கல்ஸ்க்கும் கமருதீனுக்கும் சண்டை வருதுங்க. விக்கல்ஸ்க்கும் கமருதீனுக்கும் என்ன சண்டை வருதுன்னா, அவரு விக்கல்ஸ் சொன்னது என்னவோ அந்த வார்த்தை சொன்னது ஒத்துக்கிறாரு. இல்லைன்னு சொல்லல. அந்த வார்த்தைய அவர் ஒரு தடவ தாங்க சொன்னாரு. ஆனா, நம்ம கமருதீன் இருக்காரே, அந்த வார்த்தைய 1000 தடவ சொல்றாருங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கும் இவர் 1000 தடவ சொல்றதுக்கு என்னங்க வித்தியாசம்? அதுக்கு இதுல யார் பேரங்க கெடுக்கிறா? இவர் தாங்க இவர் பேரை கெடுத்துக்கிறாரு. அதே மாரி இருக்கையில பார்வதியும், கமருதீனும் பேசுறது கடைசி வரைக்கும் அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கவே இல்ல. பார்வதி டாஸ்க் முடிச்சு உள்ள வராங்க. அப்ப வந்து சாண்ட்ரா வந்து அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் அவங்க வராங்க. பார்வதிய பார்த்தோனே அவங்களுக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. நடுங்கிக்கிட்டே சாண்ட்ரா போறாங்க. அத பார்த்தோனே பார்வதி அப்படியே ஸ்டக் ஆயி போய் நின்டுட்டு, "இங்க பார்றா நடிப்ப போட்டா இவ" அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க 10 பேரு ஒரு ஆள அமுக்குறதும், ஒரு ஆள 10 பேருந்து தள்ளுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லங்க. அவங்களுக்கு அந்த பயம் வரதானங்க செய்யும். அந்த பயம் வந்ததானங்க எனக்கு விளையாட்டே வேணாம், நான் எங்க வீட்டுக்கார்ட்ட போறேன்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னா, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்கங்க. அவங்க பாதிப்ப வந்து அவங்க எப்படிங்க வெளிக்காட்டுறது? என்ன சொன்னாலும் தப்பு பண்றாங்க, நடிக்கிறாங்க. எல்லாமே நடிப்புன்னா அப்புறம் எதுதாங்க உள்ள இருந்து அவங்க நெஜத்த காட்டுறாங்க? வினோத் அவ்ளோ தூரம் கமருதீனுக்கு சொல்றான். "அந்த புள்ள உன்னைய கெடுக்குதுடா, அந்த புள்ள உன்னைய இப்படி பண்ணுதுடா, உன்ன அந்த புள்ள இப்படி அப்படி பண்ணுதுடா. நீ வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள கூட சேராதடா. நீ வெளியில போய் நீ அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணு, லவ் பண்ணு, என்ன வேணாலும் செய்யுடா. 10,00,00,000 மக்கள் பார்க்குறாங்க. 10,00,00,000 மக்கள் பார்க்கையில நீ ஏன்டா ட்ரிகர் ஆகுறன்னு?" சொல்லி அவ்ளோ தூரம் சொல்றாங்கங்க. கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா, கமருதீன் இவர வினோத்திட்ட சண்டைக்கு போறாரு. வினோத்திட்ட சண்டைய முடிச்சோனயும், விக்கல்ஸ்ட்ட போறாரு. விக்கல்ஸ்ட்ட முடிச்சோனயும், அ அ 2 பேரும் பார்வதியும், கமருதீனும் போய் ஓரமா உட்காந்து பேசுறாங்க. அப்போ விக்கல்ஸு அந்த 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சாண்ட்ரா வர்றாங்க. சாண்ட்ரா வரையில கமருதீன் வந்து விக்கல்ஸ் வந்து ஊட்டி விடுறாருங்க. ஊட்டி விடுறையில அவங்க மெதுவா தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த சாண்ட்ரான்றவங்களுக்கு அந்த பயம் இருக்குங்க. அவங்க எதிர்த்தாப்புல கமருதீனும், அ ச இது பார்வதியும் உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டு அவங்க கண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க கண்ணுல ஒரு நடுக்கம் இருக்குங்க. அ சேனல வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் திரும்ப அடுத்த இது போடுறேன்.